ஸோ அவங்க அப்போ சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போது நம்ம இமீடியட்டாக இது பாஸ்ட் லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிக்ரெஸ் பண்ணணும். அவங்க பாஸ்ட் லைஃப் போய் பார்க்கும்போது அவங்களோட 3 ஜென்மத்துக்கு போக முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது சில பேர் இதாக நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக 3 ஜென்மத்துக்கு அவங்க போக முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, முதல்ல இருந்த பிரச்சனை அவங்களுக்கு உடம்பு இப்படியே டைட்டாக இருக்கும். என்ன பண்ணாலும் அது ரிலீஸ் ஆகாது. இப்போ ரிலீஸ் ஆச்சுனாலும் திரும்ப கொஞ்ச நேரத்தில் இப்படி டைட் ஆகிடும். அதுதான் அவங்க பிரச்சனை. அதனால என்ன அவங்க மூச்சு முட்டும், மூச்சு விட முடியாது. என்ன எல்லாமோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவங்களால இந்த மூச்சு விடுற பிரச்சனை கண்டினியூஸாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு, இப்போ சப்போஸ் மஷ்ரூம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம், இந்த கடலைக்காய் எதனா ஒன்று ஃபுட்டில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். மூஞ்சியெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் கண்டிஷன். ஸோ இது அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு இருந்தது. அப்போ நம்ம ரிக்ரெஸ் பண்ணும்போது, நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைஃப் பார்க்கும்போது அவங்களோட இறப்பு பார்த்திங்கன்னா, ஒரு இதில் கட்டி அவங்கள உடம்பு ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு தேரில் இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஜென்மத்தில் அவங்க அப்படி இறந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த பாடி ஃபுல்லாக அப்படியே டைட்டாக லாக் ஆயிடுச்சு. அதே இன்னொரு ஜென்மத்துக்கு போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கிற இறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபயர் இறந்துருக்காங்க. ஃபுல் ஃபயரில் ஃபுல் மூச்சு முட்டி இறந்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிளாரிட்டி பண்ணணும். அதே இன்னொரு லைஃப் பார்த்தோம்னா அவங்கள பாய்சன் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. ஸோ பாய்சன் கொடுத்து சாவடிக்கும் போது அந்த பாய்சனோட ரெசிடியூஸ் இன்னும் லைஃப்பில் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இப்போ சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு.